இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டங்களால தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டாக 11.19% வளர்ச்சியோடு மிகச்சிறப்பாக நம்முடைய மாநிலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, சாதித்து காட்டியிருக்கின்றது. இதையெல்லாம் ஏற்றுக்க முடியாத பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எல்லா விதத்திலையும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. நிதி உரிமையை பறிக்கின்றாங்க, மொழி உரிமையை பறிக்கின்றாங்க, கல்வி உரிமையை தடுத்து நிப்பாட்டுறாங்க. இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணிச்சு, பார்த்திருப்பீங்க. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கூட அறிவிக்கல. ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ஒன்றிய அமைச்சர் பட்ஜெட்டை முழுசா படிச்சு கூட முடிக்கல. படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு, என்ன மிகச்சிறந்த பட்ஜெட் அப்படின்னு. நீங்க எல்லாம் முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமையை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க, மோடிக்கு ஏற்ற அடிமையாக இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறந்த அடிமையாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வருது, அதனால தமிழ்நாட்டுக்கு மீண்டும் சங்கி கூட்டம் அடிக்கடி வர ஆரம்பிப்பாங்க. மோடி இனிமே அடிக்கடி வருவார், அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வருவார். அவங்க எல்லாம் வருவாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி மட்டும் நிச்சயம் வராது. திரு மோடி அவர்களே, திரு அமித்ஷா அவர்களே, உங்களுடைய பருப்பு உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, வடநாட்டில் வேகலாம், ஆனா தமிழ்நாட்டில் ஒருபோதும் உங்களுடைய பருப்பு வேகவே வேகாது.